சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கிறது? யாரால் இத்தனை நிகழ்வுகள் நிகழ்கிறது? அப்படி என்ன தவறு நான் செய்துவிட்டேன் என்று தினமும் வருந்திக் கொண்டே இருக்கிறாய். வாழ்க்கை எனும் பெருங்கடலில் வாழ்கிறாய். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றை தான் நாம் விதி என்போம். உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ, உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவு கூட அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கும். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்கனவே விதிக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்தே தீரும். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் கர்மவினை, இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைக்கு காரணம். இவற்றிலிருந்து நீ மட்டுமல்ல, எவரும் தப்ப முடியாது. ஆனால் என் பார்வைக்கு நீ திரும்பினால் உன் வாசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்து உன்னை மீட்டு எடுப்பேன். என் பிள்ளைகளின் பாவங்களையும் துன்பங்களையும் அனுதினமும் நான் அரைத்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த துவாரகமாயி தாயின் மடியில் அமர்ந்து கொண்டு நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. யார் ஒருவன் என்னை நம்பி என்னிடம் சரணாகதி அடைந்து என் ஆலயத்தில் கால் வைக்கிறானோ அவனது பாவங்கள் அழைக்கப்பட்டு அவனை காப்பாற்றப்படுவது சர்வ நிச்சயம். எனவே எத்தனை சிக்கல்கள் உன் வாழ்வில் வந்தாலும் கலங்கி நிற்காதே. என் மீது நம்பிக்கை வை. அனைத்தையும் அறிந்தவன் நான், அனைத்தையும் செய்பவனும் நான். செயலும் நானே, விளைவுகளும் நானே. நான் ஏற்கனவே பலமுறை கூறியுள்ளேன், என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? உன் எதிர்காலம் பற்றி சதா சர்வ காலமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நடக்குமா, நடக்காமல் போய்விடுமா, இழந்து விடுவோமா, இனி சந்தோஷ தருணங்கள் காணல் ஆகிவிடுமா என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன். உன் மனம் வாடும்படி எதுவும் நிகழாது. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் நீ தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே. எப்பொழுது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் மறைந்தது. இப்பொழுது எனது இந்த வாக்கினை கேட்ட உனக்கு நாளை வியாழன் வரமாய் உன் மனம் நிறையும் செய்தியை தரப்போகிறேன். உன் உண்மையான அன்பிற்கும் உன் தூய பக்திக்கும் நீ நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும். நாளை வியாழனில் உன் மனம் மகிழும்படியான ஒரு நல்ல செய்தியோடு வருகிறேன். இப்பொழுது நிம்மதியாக உறங்கு. நாளை என் ஆலயத்தில் உன்னை சந்திக்கிறேன். நாளை விடியல் பொழுது உனக்கு நல்லதாகவே விடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.